ஹலோ மக்களே, வெல்கம் டு கிரேசி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி கருவாடு தொக்கு. மாசி கருவாடு இப்படி தான் இருக்கும். இது சூரக்கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கோம். இடித்த கருவாடை எடுத்து மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்படி ஒரு டிர் போட்டால் போதும். இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மசாலா, எண்ணெய், மாசி கருவாடு இடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கோங்க. பூண்டு நம்ம தனியாக ஆட் பண்ணுறதுனால இது நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். கருவாடு தொக்குக்கு பூண்டு ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. சின்ன உள்ளி போடுறேன். ஒரு கப் ஃபுல்லாக சின்ன உள்ளி உரித்து வச்சுக்கோங்க. அதை நல்லா போட்டு அதுவும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். எடுத்து வச்சுருக்க மசாலா, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கொரியாண்டர் தூள் போட்டு அது மசாலா வாசனை போன உடனே தக்காளி போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா குழையிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. நசுக்கி விட்டிங்கன்னா நல்லாவே மசிஞ்சிடும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம டிர் பண்ணி வச்சுருக்க மாசி கருவாடு போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. மாசி கருவாடு ரொம்ப நேரம் வச்சு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் பெரட்டி எடுத்திங்கனாலே குக் ஆயிரும். டேஸ்டியான மாசி கருவாடுங்க இது கொஞ்சம் வச்சு சாப்பிட்டிங்கனாலே ஒரு தட்டு சாதம் காலியாகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட மாசி கருவாடு ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.